Good morning to all. Good morning, sir. Thanks for your response. This is the 7th day students induction program. In this occasion, I am very happy to welcome the gathering on behalf of Builders Educational Trust and Builders Engineering College, teaching faculty, students community, on behalf of all of us, I am very happy to welcome today's chief guest, D. Venkatesh sir. I welcome you, sir. Next, I welcome our beloved chairman sir, N. Ramalingam sir. Welcome for this occasion. I also welcome our beloved correspondent sir. I hope in 5 minutes. லேர்ன் பண்ணிக்கணும்னா சேர்மன் சார் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். இந்த எல்லா சீஃப் கெஸ்ட்டையும் நேரில் போய் இன்விடேஷன் கூப்பிட்டு சொன்னாங்க. ஃபார் பாஸ்ட் 5 days அந்த சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சது. பட் எஸ்டர்டே ஐ நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். ஏன்னா அந்த கெஸ்ட்டுக்கு நான் இன்விடேஷன் கொடுக்கல. எல்லா சீஃப் கெஸ்ட்டும் இன்வைட் பண்ணும்போது மினிமம் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்போவுமே வந்து சார்கிட்ட வந்து இப்படியே சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்க. சார் எந்த வகையில் டிஃப்ரெண்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? எனி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லலாம்? வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு. வெரி குட். நீங்கள் வேஷ்டி கட்டின நேரம் வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வந்துட்டார் நினைச்சாரு. நான் எம்ஓயுக்கு முன்னால் வந்து ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எம்ஓயில் வந்து போட்ட சார் ப்ரொஃபைலை பற்றி அப்படியே இங்கிலீஷில் அழகாக படிப்பாங்க. நிறைய விஷயங்கள் காலையே போகாது இல்லையா? ஸோ அதனால் ஃபியூ வேர்ட்ஸ் நான் தமிழில் சொல்லி அவரை வரவேற்போன்னு நினைக்கிறேன். சார் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூஎஸில் எம்எஸ் பண்ணார். கண்டிப்பாக ஒரு யூஎஸில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும், எப்படி டிசிப்ளின்டாக லேர்ன் பண்ணுறது எல்லாமே சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ நம்ம பக்கத்தில் இருக்கிற கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுடைய ஃபார்மர் கரஸ்பாண்டன்ட், கொங்கு வேளாளர் ட்ரஸ்டுடைய செக்ரட்டரி, அதெல்லாம் எல்லா போட்டோடையும் இருந்திருக்காரு. நான் இதை தமிழில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறீங்கன்னா ஏதோ வேட்டி போட்டிட்டு வந்திருக்காரு, ஏதோ சொல்லிட்டு போயிடலாம் நினச்சிங்க. அண்ட் ஆல்சோ இஸ் அ லீடிங் பிஸ்னஸ் மேன் இன் ஈரோடு. ஒரிஜினல் ஈரோட்டில் மேக்ஸிமம் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் சார் தான். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்த தொழில் முனைவோருடைய சங்கத்தில் சாருடைய பங்களிப்பு அளப்பரியது.
அதனால் வந்து இந்த வேஷ்டி சட்டை அப்படின்னு ஒரே மைண்ட்ஸில் தயவுசெய்து பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். டெஃபினெட்லி ஹி வில் கிவ் கைண்ட் அட்வைஸ். அட்வைஸ் கூட சொல்ல முடியாது, நிறைய நம்ம மேம்படுத்துறதுக்கான ஐடியா கொடுப்பார். இன் தட் வே இன்றைய சிறப்பு விருந்தினர், கடைசி நாள் விருந்தினர் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இன்றைய விழா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பலத்த கரவாசத்தோடு சாரை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் கேர்ள்ஸ் சைடில் நிறையா இருக்கிறீங்க, ஜென்ஸில் மிகவும் கம்மியாக இருக்குது. என்ன காரணம்? ஓகே, எனிவே அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம். மீண்டும் மேடையில் வருகை இருக்கிற இன்றைய சிறப்பு வெங்கடேஸ்வரன், ஒரு நாங்கள் வந்து குமார் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். சிடி மில் குமார் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். நமது அவர்களை வரவேற்று ஆண்டோனியர் அவர்களையும் வருகை என்று வந்திருக்கிறேன். பிரின்சிபல் கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களையும் வருகிறோம் என்று வரவேற்கிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருவார்கள் என்று வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த 5-6 நாளாக ஒவ்வொருத்தரையும் ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு வைஸ் சான்சலர், செகண்ட் வந்து தேவராஜன், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன், தேர்டு வந்து தனபாலன் ஒன்லி, அவர் வந்து சோசியல் சர்வீஸ். அவர் வந்து நிறைய அவங்க இன்டர்நேஷ்னல் டைரக்டர் இருந்தவர், இன்டர்நேஷ்னலி இஸ் பாப்புலர் அந்தளவுக்கு இருந்தவர். தேர்டு வந்து நம்ம பேங்க் சம்மந்தமாக ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ரங்கராஜன் பேச வச்சோம். ஃபோர்த்து அவங்க வந்து அக்னி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாங்க. ப்ளஸ் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ரீதேவி டெப்யூட்டி கலெக்டர் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. 6th டே வந்து சக்திகுமார் அந்த ஸ்விங் சென்டரோட எப்படி வந்திருந்தார். அவர் வந்து என்ஜினியரிங், மார்க்கெட்டிங் எல்லா சைட்லேயும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனல் டேல இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இவர் ஒரு கல்வியாளர், சிறந்த பண்பாளர், எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். நாங்கள்லாம் வந்து நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காளான் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் ஆலமரம். ஈரோட்டில் பணக்காரர் அப்படின்னு சொன்னா இவங்க தான் சொல்லுவோம், இன்னைக்கும் அன்னைக்கும். ஸோ மனசில் வச்சுக்கங்க, இவங்க தான் வந்து இவங்க அப்பா தான் வந்து சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கொங்கு காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத அந்த காலத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கலெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஷேர் ஹோல்டர் ஆக்கி, அதாவது ட்ரஸ்டி ஆக்கி கலெக்ட் பண்ணி, அப்போ முசாமி வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து காலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் அதெல்லாம் காலேஜ்னா என்னமோ பெரிய ஆள் படிக்கிறதா இருக்குன்னு நினச்சோம். சாதாரண மக்களுக்கு கல்வி கொண்டு வந்ததை முதல் அப்படின்னு சொன்னால் அவங்க சாரோட அப்பா. ஸோ அவங்க வந்து எல்லா வகையும் இப்போ வந்து அவங்க வந்து ஒளிர் நீரோடு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஃபேமிலியாக எப்படி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது, ஃபேமிலியாக எப்படி ஃபேமிலிக்குள்ளேயே இப்போ நான் இருக்கிறேன், நான் இவ்வளோ பேசுவேன், அவர் அவ்வளோ பேசுவார், என் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். கரெக்டாக தான். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னா முதல்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். வருங்காலத்தில் நீ கல்யாணம் வச்சுன்னா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாக இருக்கணும், அல்லது புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும். குழந்தை பிறந்ததுன்னா நல்ல அப்பாவாக இருக்கணும். எப்பவுமே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு வரத்தான் போறீங்க. ஒரு குழந்தை அண்ணாந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே நீ அந்த பையனுக்கு நீ ரோல் மாடலாக தான் இருக்க முடியும். நீ எப்படி நடத்துக்கிறியோ, எப்படி குடும்பத்தில் நடத்துக்கிறியோ அப்படித்தான் உன்னோட குழந்தைகள்லாம் வளரும் வருங்காலத்தில். ஏன்னா அது வந்து நீங்கள் இன்னும் அந்த வாழ்க்கைக்கு வரத்தான் போறீங்க. அதனால் நான் எப்பவே பயப்படுத்த விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக எப்படி பண்ணுறதுன்னெல்லாம் இப்போ எங்களுக்கு நிறைய சொல்லித்தர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பாடம் இல்லை, எங்களுக்கு அவர் பாடம் எடுக்கிறார் நிறைய இடத்துல. ஸோ உங்களுக்கு நல்லதே என்று சொல்லுவார் என்று நம்பி நன்றி. Very good morning to all the dignitaries on and off the dais.
my dear brothers and sisters of first year. ஸோ அந்த காலத்தில் தந்தி அனுப்புவாங்க, லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக தந்தி அனுப்புவாங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்ட் இமீடியட்லி அப்படின்னு அனுப்புனா தந்தி, டெலகிராம். ஸோ அதே மாதிரி நம்ம சீஃப் கெஸ்டோட ப்ரொஃபைல் வந்து நான் புக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக ஒரு தந்தியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி டு ரீட் அவுட் த ப்ரொஃபைல் ஆஃப் அவர் டுடேஸ் சீஃப் கெஸ்ட் திரு டி வெங்கடேஸ்வரன் சார் அலைஸ் சிடி குமார். ஸோ சாரோட எஜுகேஷன் பற்றி பிரின்சிபால் சார் ரைட்லி பாயிண்டட் அவுட். ஸோ 1984 நான் பிறந்த வருஷம் அப்போவே சார் வந்து ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் வெப்சைட் போய் பார்த்தேன். டிஸ்டிங்விஷ்ட் அலுமினிஸ், இலிஸ்ட்ரீசியஸ் அலுமினிஸ் நீங்களும் போய் பார்க்கலாம் தாராளமாக. அதில் வரிசையாக பார்க்கும்போது சாரோட நேம் இருந்தது. இன்னொரு தகவல், உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் செகண்ட் டே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் யூஆர்சி தேவராஜன் சார். அவரும் சாரோட பேட்ச்மேட் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அண்ட் நம்ம ஜோன்லேருந்து பார்க்கும்போது திரு பி பாலசுப்ரமணியம் சார் திரிவேணி எர்த் மூவர்ஸ் சேலம், அவங்களும் அதே கல்லூரியில் தான் படிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெரியக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள்னு பார்க்கணுன்னா இப்போ இருக்கக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ் அந்த காலேஜோட அலுமினி, கே பாலச்சந்தர் சார் ஃபிலிம் டைரக்டர், அவரும் அந்த காலேஜோட அலுமினி. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு 6 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் கழித்து டிஸ்டிங்விஷ்ட் அலுமினிஸில் 330 பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஏகப்பட்ட பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் ஜெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டிங்விஷ்ட் அலுமினிஸில் ஐ கேன் ஏபிள் டு சி அவுட். ஸோ நம்ம காலேஜோட விஷனும் அதுதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் டிஸ்டிங்விஷ்ட் அலுமினிஸாக வரணும், நார்மல் அலுமினிஸாக இல்லாமல். அண்ட் சார் ஹஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், வைனி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டெட்ராய்ட், யூஎஸ்சி. And regarding his career and experience, எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. He has given his service as a teaching assistant in probability and statistics at Wayne State University, USC. He worked as a research assistant in the Department of Management Studies, Wayne State University, Detroit, USC. And he has been a partner and head for the technical and production for the cooking oil divisions of CD group of companies. And Sir is being the head for Sri Krishna Automobile Enterprises Bureau, which got A grade from Maruti Authorized Service Stations, MASS. And we are happy to say that Sri Krishna Automobile Enterprises has got the largest MASS rank in Tamil Nadu in the year 1994. And Chad has been the chairman for Ulavan Producer Co Limited ERO. If possible, go and surf your Google Ulavan Producers அப்படிங்கிற Google வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்க. வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் கேப்ஷனே wealth to farmer, health to nation. So we understand Sir is not only a businessman, he loves the welfare of a farmer come philanthropist. So that is the first in the country initiative in e-auctioning of agricultural products. And Sir has been the business partner in CD Technotex LLP, that is Venpro Polymers. நீங்களாம் 12th முடிச்சு வந்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரி பாலிமர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் காதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரூப் ஆஃப் மோனோமர்னு சொல்லுவோம். நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பேர் பாலிமர். ஸோ சாரும் ஆஸ் ஏ டீம் 4 members ஒன்று சேர்ந்து லைக் மைண்டடாக தே ஆர் ரன்னிங் திஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இன் பாலிமர் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு ஆட் தட் சார் has taken various roles
as a public member in the Board of Management, Tamil Nadu Agricultural University. Sir has positioned Secretary at Congo Vellalar Institute of Technology Trust, Perundurai. Sir has held as a chairman for TBI Center at Congo Engineering College, Perundurai. Sir, under his period, the best TBI in India award for the President, Government of India. Sir has been the treasurer for Congo Vellalar Institute of Technology Trust, Perundurai. Sir has acted as a correspondent at Congo Engineering College, Perundurai, and he has been the area commander for Tamil Nadu Home Guards Erode District. Regarding the social body, Sir has been the chairman for Mega Agri Business Consortium of Producers Companies, and Sir has been the chairman for CIA Erode Zone in 2019, vice chairman of Volume Erode Foundation, secretary of TAI Coimbatore chapter, chairman Madras Management Association MMA Erode, life member Indian Society for Technical Education IST. And to add a point, finally, I want to ask you a simple question. உங்ககிட்ட 1200 ரூபா இருக்கு, 12000 ரூபா இருக்கு. இது ரெண்டுல அதே கவனமா எதை செலவு பண்ணணும்? 1200 ரூபாயா 12000 ரூபாயா? 1200 ரூபா. ஸோ உங்ககிட்ட 4 வருடங்கள் அரவுண்ட் 1460 டேஸ் 365 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா அதில் கவர்மெண்ட் ஹாலிடே சாட்டர்டே சண்டே எல்லாம் போயிடுச்சுன்னா 1200 நாட்கள் மட்டும்தான் இந்த கல்லூரி பருவம் உங்களுக்கு இருக்க போகுது. ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படணும். ஸோ எப்போ நம்ம சாதிக்க போகிறோம், வென் அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் கிட்ட எப்போ சாதிக்க போறீங்க பிரதர்ஸ் அப்படின்னா அதை எப்படி சுருக்கமாக கேட்பீங்க? எப்போ சாதிக்க போறீங்க பிரதர் அப்படின்னா சுருக்கமாக எப்படி கேட்பீங்க? வென். பிரதர்லாம் இப்போ பிரதர் தான் நீ கூப்பிடுறீங்களா எஸ்எம்எஸ்ல? யா, வென் ப்ரோ. ஸோ சார் சீஃப் கெஸ்ட் ஆஃப் வென் ப்ரோ, he will address us how and when we have to get success in our career. Thank you very much. Thank you, dignitaries. Honor, bespeak. இன்றைய விழாவின் தலைவர் மற்றும் கல்லூரியின் தலைவர் திரு என் ராமலிங்கம் அம்மா அவர்களே, இக்கல்லூரியின் தாளாளர் திரு பொறியாளர் திரு ஆனந்த வடிவேல் அவர்களே, கல்லூரி முதல்வர் திரு பேராசிரியர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ஏனைய பேராசிரியர் பெருமக்களே, என் இனிய சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் தமிழ்லேயும் இங்கிலீஷில் ரெண்டுலையும் கலந்து பேசுவேன், அதனால் அது தங்கிலீஷ்னு எடுத்துக்கலாம். பட் என்னோடய விருப்பம் எல்லாமே உங்களுக்கு எது போய் சேரணும் நான் நினைக்கணும் அதை சொல்கிறேன். ஆனால் எனக்கு எப்பவும் ஒரு பாடம் உண்டு, கேட்கின்ற செவிக்கு சொல்லாதிருப்பது பாவம், கேளா செவிக்கு சொல்வது பாவம். எனவே இங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பெரிய கூட்டம் இங்கே அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஞான போதனை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அவங்களாம் வரும்போது கூட அது ஒரு நீண்ட நெடிய ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும். அதைத்தான் வந்துட்டு நம்ம வேறு வேறு மதங்களில் வந்துட்டு சிவன் ராத்திரி என்றும் ஏகாதசி என்றும் லைலத்துல் கத்ரி என்றும் இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்து அந்த இரவு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எனவே அந்த நிகழ்ச்சி அல்ல இங்கே. இருப்பினும் இங்கே நிறைய ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லும் போதெல்லாம் நிறைய கைதறினீங்க. இது எப்படி இருந்தால் எனக்கு பார்க்கும்போது இந்த நம்ம அந்த வேனிட்டி ஷோ இப்போ டிவிலெலாம் நிறைய நடத்துகிறாங்கல்ல, அங்கே உட்காந்துருக்கிற பார்வையாளர்கள் உதாரணம் சிறுமையாக என்ன கைதறின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம், அந்த சிரமமே வேண்டாம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் கை தட்டினா போதும். எப்போன்னா என் பேச்சு போர் அடிக்குதுன்னா நீங்கள் கை தட்டிங்கன்னா போதும், நான் அதோட முடிச்சுக்கிறேன். சரி, அதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். ரைட். 35 வருட அனுபவம், பல சூழ்நிலைகள், பல முயற்சிகள், இது எல்லாத்தையும் சுருக்க உங்களுக்கு ஒரு மணி நேரத்தை சொல்வதுன்னா சாத்தியக்கூறான்னு நீங்கள் பாருங்கள். டெஃபினட்டாக நான் இருப்பினும் ஏதோ என் மனசுக்கு பட்டது எது இதெல்லாம் முக்கியமாக நான் கருதுறோம் அதை சொல்கிறேன்.
இதுபடி உங்களால் நடக்க முடியுதா, உடனே நாளைக்கே பண்ணிட முடியுதா அப்படின்றது நீங்கள் நினைக்க வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். இருப்பினும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் வருதோ அப்போ நினைவு கூறிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து அதை செயல்படுத்திக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது, அதை சொல்ல விரும்புவது, அநேக நேரங்கள், அதாவது அதிக நேரம் வந்துட்டு உங்களுக்கு இக வாழ்க்கை, இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி. ஆனால் முடிவில் இன்னொரு ஆப்ஜெக்டிவ், ஒரு இலக்கு, ஒரு பக்கம் இந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு இலக்கு அல்லது பல இலக்குகள். அதுக்கப்புறம் புற வாழ்க்கை, அதாவது பர வாழ்க்கைன்னு சொல்லுவோம். நம்ம இந்த உடலை விட்டு நீங்கினதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதை பற்றி அதுக்கும் இதற்கே எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது, இந்த வாழ்க்கையிலே எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறதும் இறுதியில் சும்மா ஒரு சின்ன கருத்துக்களை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அப்போ அந்த கோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது they always say written goals get achieved. நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் உள்பட நான் சொல்வதில் எதுலையுமே வந்துட்டு உங்களை நான் வேறாக கருதவே இல்லை. நான் இன்றும் மாணவனாக தான் இருக்கிறேன், அதுவாக கருதுகிறேன். அதனால இந்த கோல்ஸ் அப்படின்னு வரும்போதே நமக்கு வெறும் we always say written goals get achieved. அதனால் இன்னையிலிருந்து நமக்கு முதல்ல நம்ம பழக ஆரம்பிக்கிறது என்னென்ன சிந்தனைகள், அதாவது கோல்ஸ் வரும்போது let it be all dreams. ஃபர்ஸ்ட் it all starts with the dream. அதனால தான் நம்ம முன்னாள் ஜனாதிபதி திரு நேதாஜி டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள். ஏன்னா that is the starting point. நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் சொல்லுவோம். எந்த விதத்தினாலும் பார்த்தீங்கன்னா it all starts with visualization. அப்போ creation happens in 2 stages. எனக்கு வந்துட்டாரு இந்த 7 habits of highly successful people நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டீவன் கோவியோட அதை படிப்பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம யூடியூப்ல அது ஆடியோ ஃபைலாக ஒரு 9 மணி நேரம் அல்லது 10 மணி நேரத்துக்கு இருக்கும். டெய்லி கொஞ்சம் நேரம் கேஷுவலாக லிசன் பண்ணுவார். அதில் அவர் சொல்கிறது என்னன்னா, ஒன் ஆஃப் தி திங் இஸ் visualization gets created or the creation happens in 2 stages. ஒன்று, it is in us, in the mind. எப்படி ஒரு சினிமா டைரக்டர் ஒவ்வொரு காட்சியும் வந்துட்டு தன் மனதில் அப்படி எப்படி தத்துரூபமாக வடிவமைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய துணை, அதாவது ஆக்டர்ஸும் சரி, லைட்மேனும் சரி, கேமராமேனும் சரி, வசனகர்த்தாவும் சரி, அல்லது இசையமைப்பாளருக்கு, இப்படி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சூழ்நிலையை விரிவுபட்டு சொல்லி அப்புறம் யார் யார் எப்படி பண்ணணும், எப்படி ஆங்கிள் போகணும் என்னன்றதா சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வேர் டிட் இட் ஹேப்பன்? இட் ஹேப்பன் இன் தி மைண்ட் ஆஃப் தி டைரக்டர். சேம் திங் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் ஈச் அதர். நமக்குள்ளேயும் வந்துட்டு நம்ம என்னவா ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ ஜர்னி வி ஹேவ் பிகன். இது ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கும். இந்த பஸ் ஏதோ அழகாக இருந்தது, இங்கே நிறைய பெரிய பெரிய கட்டணங்கள் இருந்தது, நல்ல விரிவான ஒரு தொழிற்கூடங்கள்லாம் இருந்தது, அல்லது ஆய்வுக்கூடங்கள்லாம் இருந்தது, அதனால் இங்கே வந்துட்டோமா அப்படின்னா இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கனவை நம்ம ஒன்றா இது வரைக்கும் இல்லாத இருந்தால் இனிமேலாவது நம்ம வளர்த்துக்கணும். இருந்திருந்தால் இன்னைக்கு அதே வந்துட்டு நம்ம இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வில் ரிக்வெஸ்ட் யூ, ஐ சஜஸ்ட் யூ தட் திஸ் விஷுவலைசேஷன் should start. And the visualization it has to be documented. Documented by what I mean is we need to really write it down. Write for எழுதிட்டு see that if we can keep it out, paste it on a door. Daily காலையில் அதை பார்க்க முடியும். சித்த நேரம் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் நம்மளோட கோல்ஸை பற்றி ஒரு ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இட்ஸ் a very good starting point for the day. First and foremost, can we do that? அதுக்கு என்ன பண்ணுறது, டெய்லி அதை பார்க்குறோமா, அதை பற்றி பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம். ஒரு நம்ம அட்டண்டன்ஸ் புக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், நம்ம ஸ்கூலெல்லாம் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ்லாம் ஒரு காலமில் போட்டுட்டு மிச்ச காலம்ஸ்லாம் டே 1 2 3 4 மாதிரி போட்டு. ஸோ யூ ஹேவ் ஆப்வியஸ்லி செக்கர்ட் பேட்டர்ன். அந்த அதில் வந்துட்டு டிக் போட்டு என்னென்னலாம் அந்த பழக்கத்தை செஞ்சப்போ அன்னைக்கு டிக் போட்டுங்க. டிக் பண்ணாத இடத்துல ஆப்வியஸ்லி we have missed to do that one. This habit gets picked up. Right? This is how people develop good habits. அதாவது டெவலப்பிங் குட் ஹேபிட்ஸ்க்கும் இதான் வழி, டிராப்பிங் பேட் ஹேபிட்ஸ்க்கும் இதான் வழி. ரைட்? ஒரு தீய பழக்கத்தை நம்ம சப்போஸ் நம்ம அதிகம் நேரம் நமக்கு டிவி பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பழக்கத்தை விடணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ட்ராக்கிங் ஒரு டூலை வந்து நான் பேஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து இதை இன்றைக்கி நான் டிவி பார்க்கறத தவிர்த்தேன் நான் என் பிள்ளை கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேட் பண்ணேன். காலப்போக்கில் வந்து நான் ஆப்வியஸ்லி ஐ கேன் ஸ்கிப் திஸ் வாட்சிங் டிவி அந்த மாதிரி வச்சு. ஸோ திஸ் இஸ் வை வி சே தட் இந்த ஹேபிட் ஃபார்மிங் இஸ் வெரி வெல். அதான் சொல்லுவாங்க ஸோ அண்ட் ஆக்ட். ரைட்? ஸோ அண்ட் ஆக்ட். ஸோன்னா விதைக்கிறது, இன்னைக்கு ஒரு செயலை விதைக்கும். ரைட்? ஸோ நான் என்ன வேறு ஒரு செயல், இப்போ டெய்லி காலையில் நான் இனிமேல் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு பழகணும். அது ஏதோ உடற்பயிற்சி பண்ணுறதுக்கோ அல்லது படிக்கிறதுக்கோ, அப்படி அல்லது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த தொழிலையோ அல்லது அவங்க சமையலையோ மற்றதையோ உதவி செய்யும் ஏதோ ஒரு காரணம் 5 மணிலேருந்து எந்திரிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி பழகணும்னா
அப்போ தட் இஸ் இன்னைக்கு ஒரு நாள் எழுந்திரிச்சு போகிறோம், அப்போ தட் இஸ் அன் ஆக்ட். அப்போ அதை விழுக்கும். தென் ஷோ அன் ஆக்ட். அப்போ எதை அதை விளைச்சா என்ன வழிவிட பண்ணுறோம்? ரீப் அ ஹேபிட். அது என்ன ஆகுது? டெய்லி அதை வச்சு வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு ஹேபிட் ஆகுது. தென் ஷோ அ ஹேபிட். அந்த ஹேபிட்டை விளைச்சா வாட் ஹேப்பன்ஸ்? ரீப் அ கேரக்டர். ஓ அவன் அப்படித்தான், அவள் அப்படித்தான் அப்படின்னு நம்ம ஃபேமிலியிலேயே ஒரு நமக்காக ஒரு கேரக்டர் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இட் யூ ரீப் அ கேரக்டர். தென் ஷோ அ கேரக்டர், ரீப் அ டெஸ்டினி. டெஸ்டினி நம்ம இலக்கு. அப்போ அந்த இலக்கை எப்படி அமைக்கிறோம்னா நமக்கு இதுதான் நம்மளுடைய போக்கு, இப்படி தான் நம்ம செயல்பட போகிறோம் அப்படின்றத நமக்குன்னே மற்றவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம அது மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பில்டப் பண்ண போகுது. அதை தொடர்ந்து நம்ம பின்பற்றிக்கிட்டே வந்தோம்னா அதுவே நம்மளுடைய இலக்கை கொண்டு போய் சேர்த்து. ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ரைட்? ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கலாம், கேடாமல் இருக்கலாம், கேட்டும் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாம், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கலாம். Either way, in all these possibilities, my humble suggestion would be, can we put a goal, habit tracking or register to follow that one. The next, proximity is power. இப்போ நம்ம எல்லோரும் ஒவ்வொரு கடத்தில் நமக்கு மனசுக்குள்ள ஒருத்தருக்கு சில நம்ம கம்ப்யூட்டர் துறையில் ஒரு திறந்த வரலாறு இருக்குது, இன்னொரு வேற ஒருத்தருடைய பேசிக் சயின்சஸ் பேசிக் இன்ஜினியரிங் சைடில் ஜெனரல் இன்ஜினியரிங் சைடில் நம்ம ஒரு பெரிய வரலாறு இருக்கும், இன்னொரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தொழில் நிபுணராக கிளம்புறது. இப்படி என்னவாக இருந்தாலும் சார் ரைட் ஆர் பெரிய கன்சல்டன்ட், வாட் எவர் த கேஸ், வாட் எவர் த ட்ரீம் நேம். அப்போ வாட் இஸ் கோயிங் டு டேக் அஸ் தேர், திஸ் எஜுகேஷன் alone will not be able to support you on that. Right? Then what else? Because you are here in this institution on any day, maximum for 8 hours or 9 hours. Beyond that, what happens? இப்போ அவங்க இருக்கிற 24 மணி நேரத்துக்கு ஒரு 8-9 மணி நேரம் தான் இருக்கும். பாக்கி இருக்கிற நேரம் எல்லாமே நம்ம குடும்பத்தோடும் அல்லது நம்ம நண்பர்களோடும் அல்லது பெருவாரியான சமுதாயத்தோடும் நம்ம இணங்கி இருக்கும்போது, அப்போ then who do we keep company with அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க? Proximity is power. What we want to be அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, if we want to be an entrepreneur, நம்மளுடைய ஃப்ரீ டைம் எல்லாமே அதிக நேரங்கள் நம்ம ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் கூட நம்ம, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சொல்லுவோம், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் அபவுட் இட். ஆர் யூ ஆர் நத்திங் பட் அன் ஆவரேஜ் ஆஃப் டாப் 5 people whom you spend your most of your time with அப்படின்னா எல்லாம் சேம் திங் told in different language, different words. அப்போ இன்னைக்கும் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படின்னா என்னன்னா, அது பிகாஸ் as a group we have a character, we build a character. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தொழில் முனைவதில் இருந்தாலும் சரி, அல்லது தொழில் வல்லுநராக பொறியியல் துறையிலையோ அல்லது மென்பொருள் துறையிலையோ, இப்படி எந்த விதத்துலையும் நமக்கு அதில் வல்லுநர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ இன்னையிலிருந்தே, நாட் ஆஃப்டர் கிராஜுவேஷன், நோ, that doesn't happen. We start from today, parallel. Education is only a support initiative. Primary initiative is இன்னையிலிருந்தே அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது என்ன இருக்கும், கனவு எப்படி இருக்கு, அப்போ கனவு இப்பவே நம்ம நிஜமாக்கணும். That is what I say, affirmative. அஃபர்மேட்டிவ் என்னன்னா, ஏதோ இன்னும் 5 வருஷம் போட்டு இன்னைக்கு 2021 ஆரம்பிச்சிருக்கோம், 2025 இந்த தேதியில் நீங்கள் ஆல்ரெடி இன்ஜினியர்ஸ். அப்போ இந்த 2025 இன்னைக்கே சொல்லணும், இட் இஸ் 2025 அண்ட் ஐ ஆம் டூயிங் these things இன்னைக்கு சொல்லணும். எப்போ இட் இஸ் ஆல்ரெடி டைம் ஷிஃப்ட், இப்போயே அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். The discrete time சொல்றாங்க, சிமுலேஷன், கம்ப்யூட்டர் சிமுலேஷன் சொல்லும்போது we try to do the discrete time out, not the continuous இந்த analog time or digital time எடுத்துக்கிறது. We talk as discrete time on the industrial engineering side. So அந்த மாதிரி இப்பவே நம்ம அதை 2025 கொண்டு போறோம். So dreaming that one, now it is 2025, we have already spent 4 years now and now I am an engineer and I am doing these things அப்படின்னு வரும்போது, then அப்போ இருக்கும்போது இதெல்லாம் பண்ண போறோம். அப்போ அதுக்குண்டான ஆயுதம்லாம் பண்ணிக்கணும், அதுக்குண்டான ஸ்கில் செட்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கணும், அதுக்குண்டான நாலேஜ் நான் டெவலப் பண்ணிக்கணும், அதுக்குண்டான நெட்வொர்க்கை நான் டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் அப்போ ஓகே ஐ எம் ஆல்ரெடி தேர்னா, அப்போ ஐ ஆல்ரெடி endowed with all these capabilities. அது ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன கதை சொல்லுவோமா, ஹவு திஸ் ப்ராக்சிமிட்டி இஸ் பவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறிவு கவி பாடம் நம்ம எல்லாரும் படித்தோம் அல்லவா? அதே எப்படி கட்டுத்தறி எப்படி கவி பாடம் என்னன்னா, அவர் கவி பாடுறதை கேட்டு 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 அதுக்கே பழகி போச்சு. அதே மாதிரி ஒரு கதை சொல்லுவோம். ஒரு காலகட்டத்தில் நிஜமா பொய்யான்னு தெரியாது, இருந்தாலும் கதை கேட்டேன். ஐன்ஸ்டீன் ஒரு கூட்டத்துக்கு, நான் வந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு பிரயாணம் போயிருக்கேன். அப்போ டிரைவர் கேட்குறாரு, என்ன சார் எங்கே போனாலும் இதே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த தெரிஞ்ச பேச்சு எனக்கே மனப்பாடம் ஆகி போச்சு, அங்கே போயும் இதே தான் பேச போகிறீங்க, எதுக்கு தான் அவங்களும் இதெல்லாம் பண்ணுறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியா, ஒன்று பண்ணலாம், நீ கொஞ்சம் கார் ஓரமாக நீ பின்னால் இந்த சீட்டில் உட்காந்துக்கோ, நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறேன். போகிற இடத்துல என்னை யாரும் பார்த்ததில்லை,
அவங்களுக்கு ஐன்ஸ்டீன்னா யாருன்னு தெரியாது. அப்போல்லாம் புகைப்படம் நான் இல்லாத காலம், அவங்களுக்கு யாரும் தெரியாது. நீ போய் பேசு, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓஎஸ் ஒன்று அதில் என்ன சார் சமாளியாது, இத்தனை தடவை கேட்டு கேட்டு பிடிச்சி போன சொன்னாங்க. போகிறான் போயிட்டு ஐன்ஸ்டீன் போய் காரணம் எடுத்தார். இவர் என்ன எல்லாரும் இந்த டிரைவரை ஐன்ஸ்டீன் நினச்சிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவரும் ரிலேட்டிவிட்டி தியரி அது இதெல்லாம் அலைகள்லாம் படப்படப்படன்னு ஐன்ஸ்டீனை கேட்டு கேட்டு பழகி போன சமாஜத்தை அப்படி தங்கு தடை இல்லாமல் லெக்சர் கொடுக்குறாரு. எல்லாம் முடிச்சு பெரிய கைதட்டல். அப்புறம் கேள்வி பதில் முடிச்சு ஒருத்தர் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டார். ஏதோ ஒரு அதில் ரிலேட்டிவிட்டி சமாச்சாரமோ ஏதோ ஒருத்தர் பற்றி ஒரு சந்தேகம் கேட்டார். இது ரொம்ப ஈஸி, என் டிரைவரே இது பதில் சொல்லுறாரு, ஐன்ஸ்டீனை மட்டும் கேட்குறாங்க. இது ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் மொமெண்ட்டுக்காக. பட் வாட் இஸ் ஃபேக்ட் இஸ், அப்படி கேட்டு கேட்டு பழகிறது மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு வாட் யூ ஆர் ஹியரிங் ஆர் கெட்டிங் ஹியர் primarily is going to be only knowledge, right? Only knowledge. Knowledge is just information. Please understand, knowledge is only information. இங்கே நம்ம முடிச்சுட்டா பரீட்சை எழுதிட்டோமா, நாளைக்கு கிராஜுவேட் ஆகிட்டோமா, ஒரு டிகிரி வாங்கிட்டோமா, we are not interested. Let us make it very very granted for you. இன்னைக்கு இருக்கிறத நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து. ஆனால் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஏட்டு சுராக்கா கறி பதவாது அப்படிங்கிற இதை அந்த 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 கூற்றை நம்ம பொய்யாகும். இல்லை, இன்ஜினியர்னா he is not engineer by qualification, he is engineer by practice, engineer by skill set. We need to deliver solutions. அப்போ how do we deliver solutions? Obviously செஞ்சு பழகினா தான், செஞ்சு பழகினா தான் நமக்கு பற்றி பயம் இருக்காது. அந்த மாதிரி இங்கே செஞ்சு பழகி ரொம்ப சின்ன வேலைகளை நீங்கள் செஞ்சிருக்கலாம். செஞ்சு பழகிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அடுத்த தடவை செய்யும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சமாஜம் இருக்காது. சில பைக் ஓட்டுக்கிறதுல ஆரம்பத்தில் முதல் பைக் ஓட்டும்போது வந்துட்டு அதில் பெரிய இது பேலன்ஸ் பண்ணுவோமா, பிரேக் அடிக்க போகணுமா, எல்லாம் சேர்த்துப்போம். 2 தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம பைக் எக்ஸ்போர்ட் இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இது ஒரு நம்ம நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் பல நிகழ்வு நீங்களே ஏற்கனவே இந்த 1.5 வருஷம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓய்வு காலங்கள் இருந்த நேரத்தில் இன்னும் பல முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டுருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், அம்மாவுக்கு கூட போன ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சொல்லலாம் போது நம்மளே சமையல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்கலாம். இது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும். அப்போ எது அம்மா எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளும் செய்ய முயற்சி பண்ணுவோம். ஒரு தடவை 2 தடவை செய்யும்போது அப்புறம் அது நவ் யூ ஆர் கான்ஃபிடென்ட், ஓகே என்னால் சம்பார் வைக்க முடியும், அல்லது என்னால் ரசம் வைக்க முடியும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் சமையல போகுது. அந்த மாதிரி எதுவும் இல்லையே ஒரு எனிவே. ஸோ அப்போ திஸ் ஸ்கில் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ we need to become, each of us here assembled in this institution have to become engineers, not as engineering graduates. நான் அடிக்கடி சொல்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகள் எல்லாமே are glorified science colleges. Because science, what does science do? What is the difference between science and engineering? Science is ultimately the same thing. Gravity, electricity, magnetism, இதே தான் இருக்குது. இன்ஜினியரிங்ல அதான் பண்ணிட்டு வேற என்ன பண்றோம்? Right? But the difference between science and engineering is how do we use the fundamental principles, phenomena that is already existing in this world, how do we package it and offer it to the solution to the mass. அங்கே தான் engineering and technology பேசுறது. This is the difference between engineering and science. Otherwise we are only science. இப்போ நம்ம படிக்கிற படிப்பு எல்லாமே if we are not able to deliver solutions, what is going to be? It is going to be only a science degree. So let us not be science graduates. Let us be engineers, not engineering graduates. Don't satisfy with just being engineering graduates. Let us be engineers. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் நாலேஜ் இருந்தாலும் equally you should attempt at developing skills. The more and more skills, learning to drive car is a skill, learning to cook is a skill, learning to cut your hair or others' hair is a skill, learning to groom somebody else is a skill, learning to do gardening is a skill, learning to do some content writing for a website is a skill. It's like either the hard skills or soft skills, even learning to type is a skill. Right? Every skill that you master is going to give a lot of confidence. வாழ்க்கையில் நம்ம இன்னும் எத்தனை கோடி PhD பண்ணாலும் சரிதா, we are not going to get confidence. Confidence stems only from skills. And what we want and what the world wants, your future wants is only skills and only confidence. And that confidence can be had only from skills. Knowledge is only to support that skill. இந்த ஒரு சேலஞ்ச் வரும்போது நான் கேட்குறது, can I go back to this thing, can I define it as an equation, can I solve this set of equations and then arrive at the root and apply that root in this particular situation. அங்கே தான் நமக்கு நாலேஜ் வருது. Otherwise this knowledge is of no use. Only skills matters. So I repeatedly hammer at it saying that skills. It is very very important. I know it is hard because இது வரைக்கும் நம்ம அருமையாக +2 வரைக்கும் வந்துட்டு நம்மளை வந்து ரொம்ப அரவணைப்போட நம்மளுடைய பெற்றோர்